வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே முஸ்லீம் தமிழர்களுக்கு இடையிலான முறுகலை ஏற்படுத்தித்தான் அங்கு அரசியல் செய்து வருகிறார்கள். எனவே இவ்வாறான ஒரு கருத்தினூடாக அவர் ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சியினூடாகவும் கடந்த காலங்களிலே சில அரசியல் தலைவர்களோடும் கருணாமன் போன்றவர்களோடும் அரசியலில் ஈடுபட்டு அந்த செல்வாக்கை பயன்படுத்தி மக்களை பயமுறுத்தி சில விடயங்களை செய்து வரக்கூடிய ஒரு வைத்தியராக இருந்து வருகிறார். இந்த முஸ்லீம் கலாச்சார ஆடை சம்பந்தமாக அரசு தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? எதுவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றதா? இதை அடுத்த கட்டம் எப்படி செல்ல போகின்றது இந்த விடயங்கள்? எல்லா சந்தர்ப்பத்திலே அந்த கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஹிஸ்புல்லாவோ அல்லது ரவுஃப் ஹக்கீமோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய ஒரு தேசிய பட்டியலூடாக வரக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த பாட்டு பாடி பார்லமெண்டத்தில் கதை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் இவர்களோ அல்லது வடக்கில் இருக்கக்கூடிய ரிசாத் எல்லாத்துக்கும் மின ரீதியாக பாஞ்சு கொடுக்கக்கூடியவர் இன்று வரையிலும் 3 நாட்களாகியும் எந்த விதமான கருத்துக்களும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. எனவே அவர்கள் இதை விரும்புகிறார்கள். மிக முக்கியமான ஒரு ஊடக சந்திப்பில் அல்ல கேபினெட்டுடைய முடிவுகளை அறிவிக்கக்கூடிய ஊடக சந்திப்பிலே அவர்கள் கேள்வி கேட்கின்ற போது தங்களை அவர்கள் தங்களுடைய முகங்களை காட்டி வீடியோ எடுத்து தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கான சில நடவடிக்கையில் அந்த ஒரு வகையான கலாச்சாரத்தை உருவாக்கி வருகிறார்கள். ஆனால் சமூக மட்டத்திலான பிரச்சனைகளை அவர்கள் கேள்வியாக எழுப்புகின்ற போது கேள்விதான் அங்கு முக்கியமே தவிர கேட்கப்படுகின்றவர் அங்கு அவருடைய முகம் காட்டப்பட வேண்டும் என்பது அந்த முக்கியம். ஒட்டுமொத்த சைவர்களுக்குமான இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்துக்களுக்குமான தலைவர் என்பதை எங்காவது யாராவது ஒரு இடத்திலே அடையாளப்படுத்தி இருக்கிறீர்களா? ஆனால் கழகங்களும் மன்றங்களும் இருக்கின்றன. கழகங்களும் மன்றங்களும் இருந்தாலும் எத்தனை கழகங்கள் இருக்கிற எத்தனை மன்றங்கள் இருக்கு. நாங்கள் எங்களுக்குள்ளே பிழையை வைத்துக்கொண்டு அந்த பிழையை நாங்கள் இன்னொரு இடத்திலே நாங்கள் கொண்டே நீங்கள் கூப்பிடவில்லை அழைக்கவில்லை. நாங்கள் அழைப்பதற்கு நீங்கள் ஆளை காட்டணும். முஸ்லீம்களுடைய தரப்பிலிருந்து அழைப்பதாக டக்குன்னு ரிஷி முஃப்தியை கோல் எடுப்பாங்க. ரிஷி முஃப்தி அவர்கள் வருவார்கள் அல்லது அகில இலங்கை ஜமியத்துல்லமாக அறிவிப்பார்கள். அகில இலங்கை ஜமியத்தினூடாக வருவார்கள். இந்து கலாச்சார அமைச்சினூடாக ஒருவர் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். எனவே இந்து கலாச்சார திணைக்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதற்கு அடுத்ததாக அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய பிரிவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை. ஒரு சட்டத்தரணியாக இருக்கக்கூடியவர் சாகல காரியவசம் தன்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒரு பாதாள உலகத்தைச் சேர்ந்தவருடைய வார்த்தை போன்ற ஒரு வார்த்தை அவர் பாவிக்கிறார். போலீஸ் அதிபருக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறார். அதுக்கு பிறகு நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு சொன்னேன். ஏதோ அவருடைய வார்த்தை என்பது. நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்று சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் பேசுவதற்கு கலந்துரையாடுவதற்கு எம்மோடு இணைந்திருக்கின்றார் தாஹா ஐன்ஸ்டீன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திலே ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவுக்கும் பார் அசோசியேஷன் சட்டத்தரணிகள் சங்கத்துக்கும் இடையில் ஒரு கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. 1 மணி அளவிலே ஆரம்பமான கூட்டம். சுமார் 2 மணித்தியாலங்கள் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றது. சட்டத்தரணிகள் சங்க தரப்பு நிலைப்பாட்டை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள், ஜனாதிபதியினுடைய நிலைப்பாட்டை அவர் தெரிவிக்க. ஆகவே இறுதியாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இருந்தபடியே தான் இருக்கின்றது. எந்த மாற்றங்களும் செய்யப்படவில்லை. யாரும் எந்த விதமான பின்வாங்கலும் செய்யவில்லை. அப்படியே தான் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த விடயம் முன்னோக்கி சென்று கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது சட்டத்தரணிகள் தரப்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போவதாக, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் செல்லவிருக்கின்றோம், பார்ப்போம் என்ன நடக்கும் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதே போல இன்னும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. மகாநாயக்க தேரர்கள் ஒரு கடிதம் அனுப்பியதாகவும் அந்த கடிதத்திலே இந்த முடிவை எடுக்க வேண்டாம், அதாவது நீதிபதிகளுடைய வயதெல்லையை நீடிக்க வேண்டாம், இது சரி வராது என்பதை போலத்தான் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சுஜீவ சேனசிங்க அந்த கடிதம் அவருக்கு கிடைத்ததாக நேற்றைய தினம் ஊடக சந்திப்பின் போது அவர் அந்த கடிதத்தினை வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் ஜனாதிபதி தரப்பிலிருந்து அரசாங்க தரப்பிலிருந்து அந்த கடிதம் இன்னமும் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கின்றது. அதுவும் ஒரு கேள்வியாக எழுந்திருந்தது. இப்படி இருக்கின்ற நிலையில் ஏன் இவ்வளவு எதிர்ப்புகளையும் தாண்டி ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க உட்பட அரசாங்கம் இந்த விடயத்தை செய்ய முற்படுகின்றது? இது தற்போது சமூக மட்டத்திலே பெரும் பேசு பொருளாக மாறுகிறது. இப்பொழுதும் நான் ஒரு காணொளி பார்த்தேன். அந்த காணொளியில் இப்படி ஒரு கமெண்ட்: இவ்வளவு எதிர்ப்பை சம்பாதித்து இதை செய்ய வேண்டுமா? இந்த விடயத்தை கைவிட்டு விட்டு வேறு நல்ல விடயங்களை பார்க்கலாம் தான் என்று சிங்களத்திலே ஒருவர் எழுதியிருக்கிறார். அவர் எந்த கட்சி தரப்பு தெரியாது, ஆனால் பொதுவான ஒரு கமெண்ட், அதைத்தான் நான் பார்த்தேன். இப்படி பல இடங்களிலும் இருக்கின்றது. ஆனால் பெரும்பாலானவர்கள் ஆம், ஜனாதிபதி எடுத்த இந்த முடிவு சிறந்த முடிவு, இதை செய்யுங்கள் என்றும் இருக்கின்றார்கள், இல்லாமல் இல்லை. உங்களுடைய கருத்து என்ன? இது அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு செல்லும் போது மீண்டும் மீண்டும் எதிர்ப்புகள் தான் வலுவாக போகின்றது. என்ன நடக்கும்?
இல்லை, நான் கட்சி சார்பாக பார்க்கின்றதுக்கு அப்பால் நான் என்னால் அதை நியாயப்படுத்தின கருத்தை நான் சொல்லுகின்ற போது சில நேரம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்துவதாக கருதிவிடலாம். எனவே அவ்வாறு இல்லாமல் இது நான் ஒரு பொதுப்படையாக ஒரு விடயத்தை நான் கூறலாம்னு நினைக்கின்றேன். இது கட்சியினுடைய அந்தஸ்தில் இருந்தால் அல்லது கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியாக அல்லது கட்சிக்கான ஒரு குரலாக அல்லாமல் இதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனைய அரச துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கான ஓய்வூதிய வயதில்லை, அந்த ஓய்வூதிய வயதில்லை என்பது 65 வயது வரைக்கும் அவர்கள் அரச ஊழியர்களாக பணியாற்ற முடியும், அரச பணியாளர்களாக பணியாற்ற முடியும். அந்த அடிப்படையிலே இதை ஒரு சாதாரணமாக சரளமாக நீதிபதிகளுடைய இந்த வயதெல்லையை இன்னொரு 2 வருடங்கள் 63ஆக இருக்கின்றதை இன்னொரு 2 வருடங்கள் கூட்டி 65 ஆக்குவதிலே எந்த தவறும் வந்துவிடப் போவதில்லை. அதனால் நீதித்துறையில் இருக்கக்கூடிய சுணக்கங்கள், நீதித்துறையில் இருக்கக்கூடிய தாமதங்கள், வழக்குகளுக்கான தீர்ப்புகளுக்கான தாமதங்கள், இவ்வாறானவை துரிதப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இவ்வாறான வயதெல்லையை அதிகரிப்பதன் ஊடாக ஏனைய தரத்திலே இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு அவர்களுக்கான பதவி உயர்வுகள் கிடைத்து விடாமல் போய்விடுமோ என்ற ஒரு ஐயத்தில் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே அவ்வாறான சிந்தனைகளே செயற்படக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டிற்குள் அதிகமாக போது நீதிமன்றங்கள் ஏற்கனவே அமைச்சர்களுடைய வீடுகளாக இருந்தவைகளாக இருக்கலாம், அல்லது ஜனாதிபதிகளுடைய இல்லங்களாக இருந்ததாக இருக்கலாம், வாசஸ்தலங்களாக இருக்கலாம், இல்லங்களாக இருக்கலாம், பிரதமர்கள் அலுவலகங்கள், அதே மாதிரி அவர்களுடைய வாசஸ்தலங்கள், இவை அனைத்துமே கிட்டத்தட்ட புதிய நீதிமன்றங்களாக நீதிமன்ற தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நீதிமன்றமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவ்வாறான நீதிமன்றங்களுக்கும் புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட வேண்டும். அந்த நீதிமன்றங்கள் நியமிக்கப்படுகின்ற போது தரத்திற்கு ஏற்றவாறு அந்த நீதிமன்றங்களுடைய தரங்கள் உயர்த்தப்படுகின்ற போது நீதிபதிகளுடைய தேவைகள் இருக்கின்றது. எனவே அதனோடு ஒப்பிடுகின்ற போது நாட்டிலே இன்னும் பல நீதித்துறைகளை அதிகரிக்கின்ற போது அல்லது நீதிமன்றங்களை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அடுத்த நீதிபதிகளாக நியமிப்பதற்கான தகுதியிலே உள்ளவர்கள் அடுத்தடுத்த பட்டியல்களில் இருக்கிறார்களா என்று பார்க்கின்ற போது அதனோடு ஒப்பிடுகின்ற போது சில நேரங்களில் குறைபாடுகள் இருக்கலாம். அந்த தகுதிக்குரியவர் ஒரு பாடசாலையிலே கிரேட் 1 பிரின்சிபல் இல்லாத பட்சத்திலே கிரேட் 2 பிரின்சிபல் தான் அதில் போடுறார். ஆனால் கிரேட் 1 பிரின்சிபல் நியமிக்கப்பட வேண்டிய ஒரு சரளமாக நான் ஒரு விடயத்தை சொல்கிறேன். கிரேட் 1 பாடசாலை அதிபர் ஒருவரை நியமிக்க வேண்டிய இடத்திற்கு கிரேட் 2 தரத்திலே இருக்கக்கூடிய ஒரு அதிபரை நியமித்து கண்டு அந்த வேலையை செய்ய முடியாது. அதுபோல் அந்த நீதியரசர்களை நியமிக்கின்ற போது நீதிபதிகளை நியமிக்கின்ற போது புதிய நீதிமன்றங்கள் வருகின்ற போது அந்த தரத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய அந்த அளவு மட்டமும் நீதித்துறையின் புதிய நீதிமன்றங்களும் உருவாக்கப்படுகின்ற போது பற்றாக்குறை இருக்கலாம் அல்லது கூடக்குறை இருக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தை கருத்தில் கொண்டு இவர்களுடைய வயதெல்லையை அதிகரிப்பதன் மூலமாக அவர்களும் இருந்து கொண்டு அவர்கள் செய்த ஏற்கனவே அவர்கள் பார்த்த அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்திய அந்த வழக்குகளினுடைய தீர்ப்புகள் வழங்கப்படுவதற்கு ஒரு சாதகமாக அமைய போகின்றது. புதிய நீதிபதிகளுக்கான இந்த விதமான தடங்களும் வரப்போவதில்லை. அவர்களுக்கான சோர்ஸ் உருவாகின்றது, புதிய நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இதை இவர்கள் தங்களுக்கு விரோதமாக பயன்படுத்த போகிறார்கள் அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற நீதியரசர்களே கடந்த கால அரசாங்கத்திலே நியமிக்கப்பட்ட நீதியரசர்கள் தான் நீதிபதிகள் தான் அதிகமாக இருக்கின்றனர். கோட்டாபேயுடைய அரசாங்கத்திலே நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் தான் 4 பேருக்கு மேல் இருக்கின்றனர். ஏன் அவர்களூடாக இவர்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள் என்றால் அவ்வாறு இல்லை. அதாவது நீதிமன்றம் சாட்சியங்களையும் அதனுடைய வாத பிரதிவாதங்களுக்கு அடிப்படையிலே அதற்கான இவர்களுக்கு எதிராக எல்லாம் அமைகின்ற போது தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. அந்த தீர்ப்பை தான் நீதிபதிகள் வாசிக்க போகின்றார்கள். அது பல விடயங்களுக்கு ஆராய்ச்சிக்கு அப்பால் அதுக்கு அடுத்ததாக சென்று அந்த தீர்ப்புகள் வரப்போகும். எனவே இவர்கள் இதிலே பழைய நீதிபதிகள் தாங்கள் நியமித்த நீதிபதிகள் தான் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே பேசாமல் இருப்பதை விட்டு போட்டு இவர்கள் புதிய நீதிபதிகளை நியமிப்பதோ அல்லது இந்த நீதிபதிகளுடைய வயதெல்லையை அதிகரிப்பதன் மூலமாக பயப்படுவதற்கான காரணம் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ தாக ஐன்ஸ்டைன் அவர்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா சட்டத்தரணிகள் சங்கம் அது ஏதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய தேவைக்கு செயற்படுகின்றதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அது அவர்களுடைய இன்னொரு எதிர்கட்சியினுடைய தேவைக்காக முழுமையாக சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவரோடு இணைந்து உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
2022ஆம் ஆண்டு மக்கள் எழுச்சி போராட்டத்தின் போது அடிக்கடி இதை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. பல உதாரணங்கள் அதுக்குள்ளே இருப்பதன் காரணமாக நான் நினைக்கிறேன் பார் அசோசியேஷன் வந்து முழுமையாக மக்கள் எழுச்சி போராட்டக்காரர்களோடு இருந்தது. அதாவது மே 9 அந்த நாங்கள் பார்த்தோம். சந்தர்ப்பத்திலே மே 9ஆம் தேதி நாங்கள் நினைவு கூற வேண்டும். அந்த காலி முகத்திடலில் ராஜபக்ஷக்களுடைய ஆதரவாளர்கள் வந்து அந்த அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை தாக்கியதை அடுத்து அந்த கலவர பூமியை அமைதி பூமியாக மாற்றியது ஒரு சட்டத்தரணிகள் ஒரு ஒரு முழு சட்டத்தரணிகளும் முன்வரிசையிலே நின்று இவர்களை காத்தார். கருத்த கோட்டோட நின்று அத்தனை சட்டத்தரணி பா அசோசியேஷன் கம்ப்ளீட்டாக வந்து மக்கள் எழுச்சி போராட்டக்காரர்களோடு நின்றார்கள். அந்த பா அசோசியேஷனில் இருந்த அங்கத்தவர்கள் எத்தனை பேர் இதற்கு எதிரான இந்த நீதிபதிகளுடைய வயது எல்லையை அதிகரிக்க வேண்டும் என்ற இந்த குற்றச்சாட்டுக்கள் இந்த விடயத்திற்கு எதிராக வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பா அசோசியேஷனுடைய அவர்களுடைய ஒரு கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. கெசல்வத்த பிரதேசத்தில் நீதிமன்ற வளாகத்திற்கும் அருகில் இருக்கக்கூடிய அவர்களுடைய காரியாலயத்தில் எத்தனை பேர் அதில் கலந்து கொண்டார்கள்? எங்கே மற்றவர்கள்? ஒரு பா அசோசியேஷன்ன்றது அவங்க ஒரு கூட்டம் ஒன்றை செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு அதிகமானவர்கள் வருவார்கள். ஆனால் அன்றைய தினம் எத்தனை பேர் அதிலே கலந்து கொண்டார்கள்? மீடியாவிலே பெருசாக வர இல்லை. உத்வேகமன் பிள்ளை கூறினார் 3000க்கும் அதிகமானவர் இருந்தார்கள். இல்லை, இப்படித்தான் 3000க்கு அதிகமானவர்கள் 8000க்கு அதிகமானவர்கள் சங்க சபாவை வைக்க போகிறோம்னா 200 பேர் 150 பேரோட வந்து அந்த வீடியோவே வராமல் போச்சு. அதே மாதிரி இது 3000க்கு அதிகமான பாட்டு சட்டத்திறனுக்கு வராண்டா 3 பேருக்கும் இல்லாத ஒரு நிலைமை தான் அங்கே இருக்குது. இப்போ இது எனவே இவர்கள் எதிர்க்கட்சியினர் அவர்கள் சார்ந்த அரசியல் கட்சிகளுக்காகவும் அவர்களுக்காகவும் செயற்படக்கூடிய ஒரு சில சட்டத்தரணிகள் பா அசோசியேஷனுடைய தலைவருக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து இவ்வாறான கூட்டத்தை எடுத்து அவர் அதன் மூலமாக போய் நான் சிரிச்சுக்கன்னு சொல்கிறேன். அப்படி போனவங்க ஜனாதிபதி பக்கத்தில் நின்று இந்த செல்ஃபி எடுக்கிறதுக்கு போனாங்க தான் நான் நினைக்கிறேன். அதான் நேற்றைய கூட்டத்துக்கு போனவங்க ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வசதிகள் கிடைக்கிதில்லை அவங்களுக்கு. இப்போ இப்படியாவது ஒன்று போய் பேசிட்டு போய் திரும்பி செல்ஃபி எடுத்துகிட்டு வரணும்னு போனாக்கள் போல தான் என்னுடைய கருத்து இதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். இதுவரை இதிலே இவர்களுடைய வயதிலேயே அதிகரிப்பது என்பது கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமானது என்ற விஷயத்தை பேசுகிறதோ எவ்வாறாவது நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஜிஎல்பிரிஸ் வெளியில் வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு போகிறாரு, அங்கே போகிறாரு, மண்டை குழம்பி திரிகிறாங்க எல்லாருமே. அவங்களை அறியாத ஒரு வகையான ஒரு என்ன செய்கிறோம் என்ற ஒரு நிலையை அறியாதவர்களாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்கு எதிரான நடவடிக்கை சட்ட ரீதியாக நீதிமன்றத்தினூடாக இடம்பெறுகிறது என்ற விடயத்தை பார்க்கின்ற போது அவர்களை அறியாத ஒரு குழப்பத்திற்குள்ளே சென்றிருக்கிறார். தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை என்ன பேசுகிறோம் என்பதை கூட அறியாத விஷயத்தை அந்த அடிப்படையில் ஒரு சட்டத்தரணியாக இருக்கக்கூடியவர் சாகல காரியவசம் தன்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒரு பாதாள உலகத்தைச் சேர்ந்தவருடைய வார்த்தை போன்ற ஒரு வார்த்தையை அவர் பாவிக்கிறார். ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறார். போலீஸ் அதிபருக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறார். அதுக்கு பிறகு நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு இப்படி சொன்னேன். ஏதோ அவருடைய வார்த்தை என்பது ஒரு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை, நீதிமன்றத்தினூடாக ஒரு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. கடவுளை நீதிமன்றத்திலே அது பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டது. அதற்கு பின் அவருக்கு கைது செய்யப்பட்டார், பிணை வழங்கப்பட்டது. அவருக்கு எதிராக சில சந்தர்ப்பங்களிலே வழக்கு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே அவர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம், தமக்கு எதிரான ஒட்டுமொத்த நீதித்துறையினுடைய சாட்சியங்களும் தங்களை நெருங்கி வந்துவிட்டது நெருக்குகின்றது என்ற ஒரு பயத்திலே அவர்கள் என்ன உளறுகிறோம் என்று தெரியாமல் உளறிக்கொண்டு தெரிகின்றார். அந்த அடிப்படையிலே தான் இந்த விடயத்தில் குழம்பி இருக்கின்றார்கள். இது ஒரு அரசாங்கத்தினுடைய தேவைக்காக அல்ல, மக்களுடைய தேவைக்காக கிட்டத்தட்ட 11-12 லட்சம் அளவிலான வழக்குகள் தேங்கி கிடக்கின்றது. ஆனால் ஒரு பக்கம் மகாநாயக்க தேரர்களும் இதற்கு விருப்பம் இல்லாததை போல் தான் சொல்லப்படுகின்றது. இல்லை, மகாநாயக்க தேரர்கள் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அவர்கள் நேரடியாக மீடியா கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. கடிதம் மூலம் அனுப்பியிருக்கிறார்கள்னு சொன்னால் அந்த கடிதம் மூலம் அனுப்பியிருக்கிறோம் என்ற விடயத்தையும் அவர்கள் தெரிவிப்பார்கள். அவ்வாறான எந்த ஒரு விடயமும் தெரிவிக்கப்படவில்லை. அவ்வாறு கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்த போதிலும் அரசு தரப்பிலிருந்து ஜனாதிபதியின் தரப்பிலிருந்து அவர்களுக்கான தெளிவுகளும் விளக்கங்களும் வழங்கப்படுகின்ற போது சில நேரம் அவர்கள் வழங்கிய கடிதத்தை மீள பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, காலங்கள் இருக்கின்றது. எனவே அவ்வாறான பேச்சுவார்த்தைகளுக்காக ஜனாதிபதி யாருடைய விஷயம் இது சம்பந்தப்பட்ட இன்னொரு விடயம் பேசினாலும்
அதற்கு காது கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர்களுக்கான வாய்ப்பை வழங்கக்கூடியவராக இருக்கிறார். அவர்களை சந்தித்து பேசுவதற்கு அவர்களுக்கு நேரம் ஒதுக்கக்கூடியவர். நாட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து கொண்டு நாட்டை பொறுப்படுத்திருக்கக்கூடிய ஜனாதிபதி இவ்வாறான விடயங்களுக்கும் காது தாழ்த்தி அவர்களை அழைத்து அவர்களோடு உரையாடி பேச்சுவார்த்தை நடத்தி 2 மணித்தியாலங்கள் அவர்களோடு பேசுவதற்கான அவகாசங்களை கொடுத்து வருகிறார். எனவே மகாநாயக்க தேரர்கள் அவ்வாறான கடிதங்களை அனுப்பியிருப்பார்களாக இருந்தால் அதுவும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஜனாதிபதி தரப்பிலிருந்து அவர்களுக்கான விளக்கங்கள் தெளிவுகள் வழங்கப்படும். அதன் பின்னர் யாரோ ஒருவர் சொல்லுகின்ற விடயத்தில் அல்லது எதிர்த்தரப்பினர் போய் சொல்லுகின்ற விடயத்தை மகாநாயக்க தேரர்கள் சில நேரம் அந்த விடயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தெளிவடைந்து அதுக்கான ஒரு ரியாக்ஷனை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதற்கு பின் அந்த ரியாக்ஷன் வந்ததுக்குரிய கடிதத்துக்கான பதில்களும் ஜனாதிபதி தரப்பில் இருக்கக்கூடிய அல்லது இந்த நீதித்துறையில் இந்த சட்டத்தை மாற்றுவதற்கான இவருடைய வயதெல்லையை மாற்றுவதற்கான அந்த விடயத்திலே தெளிவுகள் வழங்கப்படுகின்ற போது மகாநாயக்க தேரர்கள் அதில் தெளிவடைவதன் மூலம் சில நேரம் அதற்கான சந்தர்ப்பங்களை வழங்குவார். உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன், இந்த நாட்டிலே மரண தண்டனை என்பது பேச்சளவில் இருக்கக்கூடிய விடயம். ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். ஆனால் மரண தண்டனை என்று வழங்கப்பட்ட மரண தண்டனை கைதிகள் நாளைக்கு 79ஆம் ஆண்டிற்கு பின் இதுவரையிலே மரண தண்டனை ஒன்று நிறைவேற்றப்படவில்லை. தூக்கிலிடுவது நிறைவேற்றப்பட அல்லது சுட்டுக்கொள்வதோ அவ்வாறான ஒரு மரண தண்டனை ஒன்று நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் மெகசின் சிறைச்சாலையிலே அலுகோசு 2 பேர் இருக்கிறாங்க. அது துப்புரவாக்கி வச்சு தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சட்டம் இருக்கின்றது, சட்டம் நடைமுறையிலே இல்லை. அது சம்பந்தமான ஒரு விடயமும் பேசப்பட்டது. அது குறித்தும் ஒரு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. நினைக்கிறேன். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் சந்தர்ப்பத்திலே தெளிவுகள் வழங்கப்படுகிறது. அதற்கான எதிர்ப்புகள் பௌத்த மதத்தை பொறுத்தவரையிலே ஜீவகாருண்யம், அதே மாதிரி இந்து மதத்தை பொறுத்தவரையிலே ஜீவகாருண்யம், ஏனைய மதங்களும் அவ்வாறான ஜீவகாருண்யம் சொல்லி. எனவே மதத்தின் அடிப்படையிலே கொலை செய்வது பிழை என்ற விடயத்தை பௌத்த மதம் மிகவும் போதிக்கின்றது. அந்த அடிப்படையில் அந்த விடயங்களை அவர்கள் வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியிலே சொல்லுகின்ற போதும் ஜனாதிபதி தரப்பிலிருந்து இவ்வாறானவர்கள் இருப்பதை விட சாவது நல்லதுதான் அல்லது கொள்ளுவது நல்லதுதான் என்ற விடயத்திற்கான நியாயங்களை எடுத்துரைக்கின்ற போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அன்றைய காலத்திலே கௌதம புத்தருடைய காலத்திலே இருக்கலாம், அல்லது முகமது நபியுடைய காலத்திலே இருக்கலாம், அல்லது இயேசுநாதருடைய காலத்திலே இருக்கலாம். அதற்கான சான்றுகள் இருக்கின்ற இவ்வாறானவர்கள் கொலை செய்யப்பட்டார்களா, கொலை செய்வதற்கான சில சான்றுகள் இருக்குமா இருந்தால் அதிலிருந்து சில ஆதாரங்களை எடுத்து இருக்கின்ற போது மகாநாயக்க தேரர்களோ அல்லது காதினரோ அல்லது முஸ்லீம் தரப்பினரோ அல்லது இந்து தரப்பு சைவ தரப்பினர்களோ ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே சில ஜனாதிபதியை பொறுத்தவரை இந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய வயதெல்லை குறித்த விடயத்திலே மகாநாயக்க தேரர்கள் ஏதாவது கடிதங்கள் அனுப்பியிருப்பார்களாக இருந்தால் அந்த கடிதத்திற்கான சில விளக்கங்களை ஜனாதிபதி தரப்பிலிருந்து அவர்கள் கொடுக்கின்ற போது அந்த கடிதம் மீளப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்து கொடுத்திருப்பார்களாக இருந்தால். சுஜீவ சீனசிங்கியை பொறுத்தவரையிலே அவருடைய கதைகள் எல்லாம் முழுமையாக உண்மையான கதைகளா அல்லது மக்களை குழப்பதற்கான கலையா என்பதையும் மக்கள் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் பார்த்தோம், இந்த மரண தண்டனை சம்பந்தமாக சமூகத்திலே ஒரு பேச பொருளாக இருக்கின்றது. காரணம், முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்திட்டம் சம்பந்தமான அந்த கூட்டத்திலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடந்த அந்த கூட்டம், அதன் போது ஒரு சில பிரிவினர் அதை முன்மொழிந்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தை கொண்டு வாருங்கள், மரண தண்டனை மீண்டும் அமுல்படுத்தினால் இந்த பெரும் குற்றங்களை எங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள முடிவு கொண்டு வர முடியும். ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு முடிவுக்கு வரவில்லை. அமைச்சர் நலிந்த ஜெயசிங்கவும் சொல்லியிருந்தார், அது ஜஸ்ட் ஒரு கோரிக்கை தான், ஒரு ஆலோசனை தான். ஆனால் இன்னும் எந்த விதமான இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் போது எழுந்த ஒரு சர்ச்சை தான் நேற்றைக்கு முன்தினம் நடந்த ஊடக சந்திப்பின் போது, அமைச்சரவை தீர்மானங்களை ஊடக சந்திப்பின் போது ஒரு ஊடகவியலாளர் கேள்வி எழுப்புகிறார். இதில் ஒவ்வொரு மதத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி சமய தலைவர்கள் வந்திருந்தார்கள். ஆனால் இந்து மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அங்கு வந்திருந்த இரு குருக்கள் மாறும் இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு பிரதி அமைச்சருடைய நெருங்கிய வட்டாரத்துக்குள் இருப்பவர்கள் அதன் காரணமாகத்தான் அவர் அங்கு வந்திருக்கிறார்கள். இது எப்படி ஏனைய பெரும் குருக்கள் மாதிரி இருக்கும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளதை மறுக்கிறார்கள்? அவர்களுக்கு சரியான முறையில் அழைப்பு விடுக்கப்படுவதில்லை. நெருங்கியவர்களுக்கு மாத்திரம்தான் இங்கெல்லாம் இந்த மாதிரியான விடயங்களுக்கு தேசிய மட்டத்திலான கூட்டங்களுக்கு அனுமதி கிடைக்கின்றது என்ற ஒரு விடயத்தினை வெளிப்படுத்துகிறது. அதாவது சமூக மட்டத்திலே ஒரு பேசும் பொருளாக மாறியது இந்துக்கள் மத்தியில் குறிப்பாக. உண்மையாகவே அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா? இது பிரதி அமைச்சர் ஒருவருக்கு நெருங்கிய குருக்கள் தான் இவ்வாறு வந்து இந்த கூட்டங்களில் ஜனாதிபதி தலைமையில் நடக்கின்ற கூட்டங்களில் கலந்து கொள்கின்றார்களா? ஜனாதிபதி தலைமையிலே இடம்பெறக்கூடிய சில கூட்டங்களிலே அவ்வாறு கலந்து கொள்வது, தேசிய நிகழ்வல்லாத சில நிகழ்வுகளிலே கட்சி சார்ந்தவர்களை அழைப்பதோ அல்லது கட்சிக்கு சாதகமாக இருந்தவர்களை அழைப்பதோ அல்லது அவ்வாறானவர்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் அவர்களுடைய தொடர்புகள் இருப்பதன் மூலமாக அவர்கள் அழைப்பதோ சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விடயம்.
இந்த விடயத்திலே இன்னும் ஒரு விடயத்தை மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். புதிதாக ஒரு ஊடக கலாச்சாரம் ஒன்று உருவாகி வருகின்றது. பொதுவாக ஊடக சந்திப்பின் போது ஊடகத்திலிருந்து கேள்வி கேட்கக்கூடியவர்கள் தங்களை அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்வது பெயரை கூறி இந்த தொலைக்காட்சி ஊடகத்தின் ஊடாக வருகிறோம், அல்லது இந்த வானொலியின் ஊடாக வருகிறோம், அல்லது இந்த பத்திரிகையின் ஊடாக நாங்கள் வருகிறோம் என்பதை அடையாளப்படுத்துவார்கள். தவிர தங்களுடைய முகங்களை அவர்கள் அடையாளப்படுத்துவது என்பது கடந்த காலங்களிலே இல்லாத ஒரு கலாச்சாரம். ஆனால் மிக அண்மித்த காலங்களிலே ஊடகவியலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு ஊடக சந்திப்பில் அல்ல கேபினெட்டுடைய முடிவுகளை அறிவிக்கக்கூடிய ஊடக சந்திப்பிலே அவர்கள் கேள்வி கேட்கின்ற போது அவர்கள் தங்களுடைய முகங்களை காட்டி வீடியோ எடுத்து தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கான சில நடவடிக்கையில் அந்த ஒரு வகையான கலாச்சாரத்தை உருவாக்கி வருகிறார்கள். அனைவரும் இல்லை, ஒரு சிலர் அவ்வாறான கலாச்சாரத்திற்குள் செல்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அது எந்தளவு தூரம் அது சரியானது சரிபலை என்றதை மக்கள் அதை தீர்மானித்துக் கொள்வார்கள். சமூக மட்டத்திலான பிரச்சனைகளை அவர்கள் கேள்வியாக எழுப்புகின்ற போது கேள்விதான் அங்கு முக்கியமே தவிர கேட்கப்படுகின்றவர் அங்கு அவருடைய முகம் காட்டப்பட வேண்டும் என்பது எந்த முக்கியம் இல்லை. சமூகத்தினுடைய கேள்வியை கேட்கின்றீர்கள். நேர்காணல் அல்லது நேரலை அல்லது நேருக்கு நேர் விவாதம் அல்லது அது போன்ற ஒரு விடயத்திலே ஊடகவியலாளர்கள் ஒன்றாக இருந்து சந்தித்து பேசுகின்றது வேறு விட இவ்வாறான முடிவுகளை அறிவிக்கின்ற சந்தர்ப்பத்திலே கேள்விகள் கேட்பதற்காக போயிருக்கக்கூடிய மக்களுடைய கேள்விகளை கேட்பதற்காக அதனுடைய பிரதிபலிப்பை சொல்வதற்காக போயிருக்கக்கூடிய சில ஊடகவியலாளர்கள் தங்களுடைய முகங்களை வைத்துக்கொண்டு தாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டு தங்களுடைய அந்த கிளிப்பில் அவர்களுடைய முகத்தையும் போடக்கூடிய ஒரு கலாச்சாரம் புதிதாக உருவாகி வருகிறது. அதான் தங்களை அவர்கள் அவர்கள் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்கிறார்கள். எனவே இவர்களுடைய கேள்விகளும் தங்களது சமூகத்துக்குள் பிரபலப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு கேள்வியாகவே அமைகின்றது. இது ஒரு சில இவருடைய அந்த நடவடிக்கை அவ்வாறு தங்களை அவர்கள் எதிர்காலத்தில் ஒன்று அரசியலுக்காகவோ அல்லது தங்களை மக்கள் மதிக்க வேண்டும், எங்கேயாவது காணுகின்ற இடத்துல அவர்களை பார்த்து அவருடன் செல்ஃபி எடுக்கணும் என்ற நோக்கத்துக்கு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக அந்த முகத்தை காட்டிக்கொண்டு செய்கின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வருகிறார். அதை விடுவோம். அதற்கு அடுத்ததாக உங்களுடைய கேள்விக்கு நான் வருகிறேன். கேள்வியிலே இந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான 4 மார்க்கங்கள் இருக்கின்றது, மதங்கள் இருக்கின்றது. ஒன்று பௌத்த மதம், அதற்கு அடுத்ததாக சைவர்கள் இருக்கின்றார்கள், சைவர்கள் யமனர்கள் இருக்கின்றார்கள், அல்லது இந்துக்கள் என்ற அடிப்படையில் அது பேசப்படுகின்றது. அடுத்ததாக கிறிஸ்தவ கத்தோலிக்க அது சார்ந்தவர்கள் இருக்கின்றனர், அடுத்த முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள். இங்கு பௌத்தர்கள் என்று வருகின்ற போது அங்கு யார் தலைமைத்துவம், ஒட்டுமொத்த பௌத்தர்களுக்கும் தலைமைத்துவத்தை வழங்குகின்றவர்கள் யார் என்று சொல்லுகின்ற போது அஸ்கிரிய மகாநாயக்க தேரர் என்பது பொதுவாக சின்ன பிள்ளைகளும் அது சொல்லக்கூடிய நிலைமையிலே இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்ததாக விரும்பியோ விரும்பாமலோ முஸ்லீம்களுடைய தரப்பிலே யார் தலைவர் என்று சொன்னால் உலமா சபையுடைய தலைவர் என்பதை, உலமா சபையுடைய தற்போதைய தலைவர் யாராக இருக்கிறாரோ அவரை முஸ்லீம்கள், அதற்குள் முஸ்லீம்களுக்குள் பல பிரிவுகள் இருக்கிறது. பிரிவு என்பது அது கொள்கை ரீதியான பிரிவுகளுடைய முஸ்லீம்களுக்குள்ளே தௌஹீத் ஜமாத் இருக்கிறது, ஜமாத்தே இஸ்லாமி இருக்கிறது, இது போன்ற பல பிரிவுகள் இருந்தாலும் அவர்கள் ஏகோபித்த ஒரு பிரதிநிதியாக ஒரு ஏகோபித்த தலைவராக விரும்பியோ விரும்பாமலோ அதனுடைய தலைவர் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய தலைவரை அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் தாங்கள் அவர்கள் முன்னுக்கு கொண்டு வந்த அடிப்படையிலும் அவர்கள் தான் முன்னிறுத்தப்படுகிறார்கள். அதுபோல் கத்தோலிக்கர்களுக்கு பல பிரிவுகள் இருக்கின்றன. கத்தோலிக்க இருக்கிறார்கள், கிறிஸ்டியானிட்டி இருக்கிறது, பெந்திகோஸ் இருக்குது, இது மாதிரி பல பிரிவுகள் இருக்குது. ஆனால் அவர்கள் ஒட்டுமொத்தம் அவர்களுடைய தலைவராக கார்தினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது சைவ மதத்திலே அல்லது யமன மதத்திலே சைவத்துக்குள்ள பிரிவுக்குள்ளே யார் தலைவர்? ஒட்டுமொத்த சைவர்களுக்குமான இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்துக்களுக்குமான தலைவர் என்பதை எங்காவது யாராவது ஒரு இடத்திலே அடையாளப்படுத்தி இருக்கிறீர்களா? ஆனால் கழகங்களும் மன்றங்களும் இருக்கின்றன. கழகங்களும் மன்றங்களும் இருந்தாலும் கூட எத்தனை கழகங்கள் இருக்கிற எத்தனை மன்றங்கள் இருக்கின்றன. அதில் அவர் குறிப்பிடுகின்ற போது குறிப்பாக 2 விடயங்களை அவர் குறிப்பிடுகின்றார். அந்த கழகத்தினுடைய பேரை கூட ஏதோ ஒரு அவருடைய வார்த்தையில் ஒரு சின்ன ஒரு பிசுகல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதில் யார்? இப்போ முஸ்லீம்கள் என்றால் அகில இலங்கை ஜமியத்துல்லாவுடைய தலைவர் ரிஸ்விமுத்தி என்பதை சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் கார்தினல் மெல்கம் ரஞ்சித் அவர்கள் என்று ஆண்டகை என்று சொல்கிறார்கள். பௌத்தர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல அஸ்கிரிய மகாநாயக்க தேரர் என்பதை இது அடையாளப்படுத்துகிறார். அவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கின்றதா அல்லது அதற்கான அடையாளங்கள் இருக்கின்றதா? அவ்வாறு அடையாளப்பட்டவர்கள் இவ்வாறான அரசியல் நிகழ்வுகளில் போது எங்கேயாவது அவர்களை தாங்கள் பிரதிநிதிகள் என்று முன்வந்திருக்கிறார்களா? ஆகவே யாருடைய பிழை இல்லை, பிழை எங்கே இருக்கிறது? நாங்கள் எங்களுக்குள்ளே பிழையை வைத்துக்கொண்டு
அந்த பிழையை நாங்கள் இன்னொரு இடத்திலே நாங்கள் கொண்டு நீங்கள் கூப்பிடவில்லை, அழைக்கவில்லை. நாங்கள் அழைப்பதற்கு நீங்கள் ஆளை காட்டணும். முஸ்லீம்களுடைய தரப்பிலேருந்து அழைப்பதாக இருந்தால் டக்குன்னு ரிஷி முஃப்தி கோல் எடுப்பாங்க. ரிஷி முஃப்தி அவர்கள் வருவார்கள், அல்லது அகில இலங்கை ஜமியத்துல்லமாக அறிவிப்பார்கள், அகில இலங்கை ஜமியத்தினூடாக வருவார்கள். இந்து கலாச்சார அமைச்சினூடாக ஒருவர் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். எனவே இந்து கலாச்சார திணைக்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதற்கு அடுத்ததாக அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய பிரிவுகளுக்குள்ள பிரச்சனை. பொதுவாகவே நான் இது தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஏனைய மதத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளை விடவும் ஒரு வித்தியாசமான ஒரு பிரிவு தான் இந்து மதத்துக்குள்ளே இருக்கின்றது, அல்லது சைவ மதத்துக்குள்ளே இருக்கிறது. அவர்கள் தொழில்சார் ரீதியிலே அவர்கள் அங்கு அவர்களுடைய பிரிவுகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இதில் யார் தலைமைத்துவத்தை வகுக்கின்றது என்று வருகின்ற போது அந்தந்த தரப்புக்கும் நாங்கள் பார்த்துக்கின்றோம் என்ற ஒரு நிலைப்பாடு அவர்களுக்குள்ளே இருக்குது. எனவே ஒட்டுமொத்த சைவர்களுக்கும் அல்லது ஒட்டுமொத்த யவனர்களுக்கும் அல்லது ஒட்டுமொத்த இந்துக்களுக்குமான ஒரு தலைவர் அங்கு பேர் குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு அங்கே இல்லை. இல்லாத பட்சத்தில் யாரை அழைப்பது? எல்லாரையும் கூப்பிடுறதா? எல்லா தரப்பிலிருந்து எல்லாரையும் கூப்பிடுறதா? இந்துக்கள் என்று வருகின்ற போது அவர்களுடைய இங்கு நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை சகல இந்து அந்த பிரிவினருக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். அவ்வாறான ஒருவர் இல்லாத போதிலே நீங்கள் அந்த கழகத்தில் உள்ளவரை கூப்பிடவில்லை, இந்து கழகத்தில் உள்ள கூப்பிடவில்லை. எனவே இந்துக்களை நாங்கள் பிரதிநிதிப்படுத்துகிறோம் என்று எங்களுக்கு அறிந்தவர்கள் அல்ல எங்களுக்கு தெரிந்தவர்கள் எங்களோட தொடர்பில் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் அழைக்கிறோம். அவர்கள் வந்திருக்கிறார். இதோட இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இதற்கு பின்னாவது இந்து கலாச்சார அமைச்சர் அல்லது சைவ கலாச்சார அமைச்சினூடாக ஒருவரை அடையாளப்படுத்தும். அதான் இதுக்கும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் தான், அமைச்சர் நளின் ஜெயதிசவும் நீதி அமைச்சர் அர்ச்சனா நாணயக்காரவும் அஸ்கிரிய மல்வத்து மகாநாயக்க தேரர்களை சந்தித்து அந்த நீதிபதியுடைய பதவி நீடிப்பு சம்பந்தமாக தெளிவுபடுத்தினார்கள். கர்தினால் மெல்கம் தாண்டகை சந்தித்து ஒரு தெளிவுபடுத்தினார்கள். உலமா சபையை சந்தித்து அங்கும் ஒரு தெளிவுபடுத்தினால், இன்னும் இந்து சபையை சந்தித்து இன்னும் தெளிவுபடுத்தவில்லை. அதுவும் ஒரு பிரச்சனை. தெளிவுபடுத்தவில்லை என்றால் அதற்கான அதற்கான தரப்பினர் இருக்க வேண்டும். அதற்கான தரப்பினர் இல்லாத போது யாருக்கு அதை தெளிவுபடுத்துவது? எனவே பொதுவாக இந்து மக்களுக்கு கொண்டு சேரக்கூடிய விதத்திலே ஊடகங்களினூடாக அதை தெரிவிப்பார்கள். அதுக்காக எனவே அந்த குறை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் அறிந்தவர்களை அழைத்திருக்கின்றார்கள். எனவே இதற்கு பின்னாவது எங்களுக்கு அதாவது சைவ சமயம் அதற்கான திணைக்களத்தை பொறுப்பாக இருக்கக்கூடியவர் அவர் அவ்வாறான ஒருவரை, பொதுவான ஒருவரை, அது உயர் சாதியா கீழ் சாதியா வட்ட சாதியா இந்த சாதியான்னு இல்லாமல் ஒரு பொதுவான ஒருவரை, அதற்குள் ஒரு பொதுவான ஒரு சைவ சமயத்தை சார்ந்த ஒரு மதகுரு ஒருவரை நீங்கள் நியமித்து அவர்தான் இவ்வாறான நிகழ்வுகளுக்கு செல்வார் என்பதை நீங்கள் அடையாளப்படுத்தினீர்களானால் எதிர்வரும் காலங்களிலே அந்த குறையும் நிவர்த்தி செய்யப்படும். குறையை எங்களிடம் வைத்துக்கொண்டு நாங்கள் குறையை அரசிடமோ அல்லது அந்த தரப்பினருக்கு மீறி நாங்கள் விரல் நீட்டுவது என்பது, ஒரு விரலை அங்கே நீட்டும்போது மற்ற 3 விரலும் எங்களை நோக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது பொதுவாக எல்லாரும் பேசக்கூடிய விடயம். எனவே தவறு அந்த கலாச்சார திணைக்களத்தில் அல்லது அந்த சமயத்திற்கு இருக்கக்கூடியவர்களிடத்தில் அந்த தவறு இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறு அவர்கள் பேசுகிறார்கள் என்பது இன்னொரு விடயத்தை நான் சொல்ல வருகிறேன். எதிர்வரக்கூடிய காலத்திலே மாகாண சபை தேர்தல் வரப்போகிறது என்பதற்கான ஒரு அடையாளம். அதற்கும் இதற்கும் என்ன? ஏனென்றால் ஒரு தேர்தல் வருகின்ற போதுதான் இவ்வாறான இன ரீதியான ஒரு விடயங்களை தெரிவிப்பது, இன பிரச்சனை முறுகலை ஏற்படுத்தக்கூடிய விதமான ஒரு கருத்துக்களை தெரிவிப்பது, ஊடகவியலர் அவர்களூடாக இவ்வாறான இந்த இனத்துக்கு இடையிலான எதையாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமான இனத்துக்காக பேசக்கூடிய போன்ற அந்த மாதிரியான சில விஷயங்களை செய்கின்றவர்கள் ஒரு தேர்தலை எதிர்நோக்குகிறார்கள். அது தேர்தலுக்கான ஒரு சமிக்கைக்கான ஒரு அடையாளமாகத்தான் நான் தனிப்பட்ட ரீதியில் அதை கருதுகிறேன். ரைட். அந்த விடயத்தோடு நாங்கள் அடுத்த மிக முக்கியமான விடயத்திற்கும் செல்லலாம். முஸ்லிம் கலாச்சார ஆடை சம்பந்தமாக தற்பொழுது ஒரு மிக பெரும் பிரச்சனை சென்று கொண்டிருக்கிற சமூக மட்டத்தில், அதாவது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை பணிப்பாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள் என்று சமூக நீதி கட்சி அந்த இடத்திற்கு சென்றே அவர்கள் அந்த விடயத்தினை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இந்த முஸ்லிம் கலாச்சார ஆடை சம்பந்தமாக அரசு தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? எதுவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றதா? இதை அடுத்த கட்டம் எப்படி செல்ல போகின்றது இந்த விடயத்தில்? இது இந்த இடத்திலே சட்டங்களை அறியாத அங்கே இருக்கக்கூடிய வைத்தியர்களின் ஊடாக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. இதையும் நான் ஒரு அரசியலாகத்தான் பார்க்கின்றேன். அவர்கள் அரசியலுக்காக அந்த பகுதியில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே முஸ்லீம் தமிழர்களுக்கு இடையிலான முறுகலை ஏற்படுத்தித்தான் அங்கு அரசியல் செய்து வருகிறார்கள். எனவே இவ்வாறான ஒரு கருத்தினூடாக அவர் ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சியினூடாகவும் அரசியல் விடயத்திலும் ஈடுபட்ட ஒருவர் தான் அந்த வைத்தியர். நான் நினைக்கிறேன் இதில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கின்றார். கடந்த காலங்களிலே இது சம்பந்தப்பட்ட வைத்தியருடைய மனைவி ஒரு மாணவனுடைய பிரச்சனையின் போது, என்னுடைய கணவர் இப்படிப்பட்டவர், இந்த டாக்டர்னு அவங்களுக்கு யாருன்னு தெரியுமா,
இதை பேசியிருக்கிறார். நான் அவருடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் சர்ச்சைக்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவர் ஒரு நீண்ட வீடியோ ஒன்றை போட்டிருக்கிறார். அதிலே அவருடைய கணவர் ஒரு பாடசாலை மாணவன் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு மாணவனுக்கு இழைத்த ஒரு அநீதிக்கோ அல்லது எதுக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வைத்தியருடைய தற்போது இந்த முடிவை எடுத்த வைத்தியருடைய முஸ்லீம்களுடைய கலாச்சார உடையை அணிந்து கொண்டு வரக்கூடிய மைனை ஸ்டாஃபுக்குரிய அதற்கு எதிரான ஒரு நடவடிக்கையை எடுத்த வைத்தியர் என்பவர் கடந்த காலங்களிலே சில அரசியல் தலைவர்களோடும் கருணாமன் போன்றவர்களோடும் அரசியலில் ஈடுபட்டு அந்த செல்வாக்கை பயன்படுத்தி மக்களை பயமுறுத்தி சில விடயங்களை செய்து வரக்கூடிய ஒரு வைத்தியராக இருந்து வருகிறார். அது அவருடைய தனிப்பட்ட விடயம், அவருடைய இதாக இருந்தாலும் கூட அது மக்களை அச்சுறுத்துவதாகவும் ஏனைய ஒரு சமூகங்களுக்கு இடையிலான ஒரு பிணக்குகளை ஏற்படுத்துவதுமாக அமைந்து விடக்கூடாது. அந்த விடயத்தை ஞாபகப்படுத்தி கொடுக்கிறார். இவ்வாறான ஒரு தவறான ஒருவர் தான் அவர் என்பதை அந்த குறித்த பாராளுமன்ற சர்ச்சைக்குரிய குறித்த பாராளுமன்ற உறுப்பினருடைய அந்த காணொளியிலே பேசப்பட்டிருக்கிறது, காட்டப்பட்டிருக்கு. அந்த என்னுடைய கணவர் எது வேண்டுமானாலும் செய்வார், உங்களோட அட்ரஸையே இல்லாமலாக்கி விடுவார் என்ற அடிப்படையிலே தொனியிலே பேசிய முன்னே ஒரு காலம் ஒரு வாரான ஒரு பிரச்சனை ஒன்று சென்றது. கிழக்கு மாகாணத்தில் ஒரு பாடசாலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம், ஒரு ப்ரைவேட் கிளாஸ் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று இவ்வாறாக நடந்தது. அந்த ஆசிரியையுடைய கணவர் தான் இவர்களுடைய இந்த அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்து அதை தவறான விதத்தில் பயன்படுத்தக்கூடியவர் என்ற விடயத்தை அவர் நிறுவியிருக்கிறார். இங்கு முஸ்லீம்களுடைய கலாச்சார உடை என்ற விடயம் 1992ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன், அது ஹிஸ்புல்லா அவர்கள் பிரேமதாசாவுடைய ஆட்சி காலத்திலே ஹிஸ்புல்லாவுடைய தனிநபர் பிரேரணையினூடாக நிச்சயமாக அவருடைய ஹிஸ்புல்லாவுடைய தனிநபர் பிரேரணையினூடாக ஏற்கனவே சீருடை இருக்கின்ற போதும் முஸ்லீம் தரப்பினருடைய தேவைப்பாடுகள் இருக்கிறது. அதாவது இந்த சிற்றூரியல்களுக்கும் அதே நேரம் தாதிமார்களுக்கான முஸ்லீம் தரப்பினருடைய தேவைகள் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே அவர்களுக்கும் இந்த தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே முன்வைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. அதில் ஹிஸ்புல்லா அவர்களுடைய வரவேற்கத்தக்க ஒரு விடயத்தை செய்தார். 1992ஆம் ஆண்டு பிரேமதாசாவுடைய காலத்தில் இது சட்டமாக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே விவாதங்கள் என்ற அடிப்படையிலே இவர்களுக்கு எதிரான, அதாவது பாராளுமன்ற வரலாற்றிலே ஒட்டுமொத்த பாராளுமன்றமும் அங்கீகரித்து கொண்ட எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுமே இந்த சட்ட மூலத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய ஒரு சட்டமாக இது மாற்றப்பட்டது. எனவே அந்த சந்தர்ப்பத்திலே இவர்கள் தங்களுடைய தலைமுடியை மறைத்து கொண்டு முகத்தை காட்டிய வண்ணம் இருக்கக்கூடிய ஹிஜாப் என்ற அந்த இஸ்லாமிய கலாச்சார உடையையும் தங்களுடைய கால்பாகங்களை மறைப்பதற்காக அதற்கான நீண்ட கால்சட்டைகளை அணிவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்குது. இந்த சட்டத்திட்டங்களை அறியாத ஒரு வைத்தியராக அங்கே இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியர் ஒருவர் இவர்களை தண்டிக்க வேண்டும் அல்லது இதில் மூலமாக எதையாவது ஒரு குழப்பத்தை முஸ்லீம் தமிழர்களுக்கு இடையிலான ஒரு முருகலை ஏற்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை கொண்டு வருவதற்காக அவர் முயற்சித்திருக்கிறார். இதுவும் எதிர்கால அரசியல் அல்லது எதிர்கால மாகாண சபைக்கான ஒரு முஸ்திபாகவே என்னால் பார்க்கப்படுகிறது. இது அதற்கான ஒரு நிலைப்பாடு தான் இருக்கின்றது. ஆனால் இந்த எல்லா சந்தர்ப்பத்திலுமே ஒரு சமூக வலைத்தளத்தில் நான் பார்த்த விடயம், இதுவரையிலேயே அரச தரப்பினர்களை குற்றம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அல்லது கேபினட் முடிவில் அறிவிக்கின்ற சந்தர்ப்பத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்காக தோழர் நலிந்த ஜெயசிஸ் அவர்கள் அறிவித்ததை பேசிக்கொண்டு கதைத்து கொண்டு வருகிறார்கள். எல்லா சந்தர்ப்பத்திலே அந்த கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஹிஸ்புல்லாவோ அவர் பேசியிருக்கிறாராக இருக்கலாம், அல்லது ரவுஃப் ஹக்கீமோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய ஒரு தேசிய பட்டியலூடாக வரக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த பாட்டு பாடி பார்லமெண்டத்தில் கதை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவர்களோ அல்லது வடக்கில் இருக்கக்கூடிய ரிசாத் பதுவுத்தீன் எல்லாத்துக்கும் இன ரீதியாக பாஞ்சு கொடுக்கக்கூடியவர் இன்று வரையிலும் 3 நாட்களாகியும் எந்த விதமான கருத்துக்களும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. எனவே அவர்கள் இதை விரும்புகிறார்கள், இவ்வாறான ஒரு இனமுறுகளை ஏற்படுத்த வேண்டும், அதனூடாக தங்களுக்கான கருத்துக்களை என்றால் இவர்களுக்கு அதை விட்டால் இன ரீதியான கருத்துக்களையும் இனமுறுகளுக்கான கருத்துக்களையும் இனத்திற்கான அவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து அதன் மூலம் அரசியல் செய்வதை விட அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட ஒரு விடயங்களுக்கு திட்டங்கள் கிடையாது அவர்களிடம், அல்லது மக்கள் நலன் குறித்த விடயங்களுக்கான திட்டங்கள் கிடையாது அவர்களிடம்.
இவற்றையெல்லாம் விட அவர்களுக்கு இலேசான ஒரு வழி இந்த இன ரீதியான முறுகளை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் செய்வது. எனவே அதை இந்த அரசியல்வாதிகள் விரும்புகிறார்கள். அதற்கான சில காய் நகர்வுகளையும் அதற்கான சில விடயங்களையும் சில ஊடகவியலாளர் இந்த விடயத்திலும் ஒரு ஊடகவியலாளர் ஒரு விடயத்தை கேட்டிருக்கிறார். கேபினட் பிரகாசியாக இருக்கக்கூடியவரோட ஒரு ஊடகவியலாளர் அந்த கேள்வியை கேட்கின்ற போது அதற்கான பதில் அதில் நலிந்த ஜெயதி சகோதரர் சொல்கிறார், அது சம்பந்தமாக எங்களுக்கு எந்த விதமான எழுத்து மூலமான எதுவும் வரவில்லை, நான் அதை அறியவில்லை, அதுக்காக அந்த தேவையற்ற பிரச்சனையில் நீங்கள் உருவாக்காதீர்கள். அவசியமில்லாத ஒரு பிரச்சனை யாரும் எந்த தரப்பினரும், அது வைத்தியசாலை தரப்பினர்களாக இருக்கலாம் அல்லது இதை வைத்துக்கொண்டு முஸ்லீம் தரப்பினர்களாக இருந்தாலும் நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை இதுக்குள்ளே செல்ல வேண்டாம், இதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுங்கள், சட்டம் இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே நடவடிக்கை எடுங்கள் என்ற அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறார். அந்த அடிப்படையில் கல்முனை பிரதேசத்தைச் சேர்ந்த சில சட்டத்தரணிகளும் நீங்கள் குறிப்பிட்ட அந்த கட்சியினரும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அங்கு மனித உரிமைகள் ஆணையத்தில் இதுக்கான புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. 18ஆம் தேதி இதற்கான ஹியரிங் இருக்கிறது. அவர்களுடைய அழைத்து அவர்களுக்கான விசாரணைகள் இடம்பெறுகிறது 18ஆம் தேதி. அது போதாததற்காக நலிந்த ஜெயதிச சகோதரர் அவர்கள் பேசிய அடிப்படையில் தங்களுக்கு இது சம்பந்தமான எந்த ஒரு விதமான புகார்களும் வரவில்லை என்ற அடிப்படையில் அவருடைய அந்த திணைக்களத்திற்கு அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய வைத்தியசாலை திணைக்களத்திற்கு அல்லது அவருடைய செயலாளருக்கு எழுத்து மூலமான ஒரு புகாரை தற்போது நேற்றைய தினம் வழங்கியிருக்கின்றார்கள். அது சம்பந்தமான வீடியோவும் அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். எனவே இது சட்ட நடவடிக்கையின் மூலம் சட்டத்தின் மூலம் நீதிமன்றத்தினூடாக இது தீர்க்கப்பட வேண்டிய விடயம். இது வெறுமனே இதை பேசி ஊதி பெரிதாக்கி மக்கள் மத்தியில் கொண்டு செல்லி மக்கள் மயப்படுத்தி அதை இன ரீதியான ஒரு முருகலாக்கி இனங்களுக்கு இடையிலான ஒரு பிணக்குகளை பிரச்சனையை ஏற்படுத்தி அதன் மூலம் ஏதோ ஒன்றை சாதிக்க நினைக்கிறீர்கள் என்றால் அது பிழை. முஸ்லீம்களாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம், உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் எழுத்து மூலமாகவும் சட்ட ரீதியாகவும் அணுகுங்கள். உங்களுக்கான சட்டங்கள் இல்லை, உங்களுக்கான சட்டங்களை வகுக்கப்படவில்லை என்றால் அது விவாதமாக்கப்படும், பாராளுமன்றத்திலே பேசப்படும். பாராளுமன்றத்தில் பேசுவதன் மூலமாக புதிய சட்ட மூலங்களை பாராளுமன்றம் உங்களுக்கு உருவாக்கி தரும். நீதித்துறைக்கு அது செயற்படுத்தப்படும், நீதித்துறையினோட செயற்படுத்தப்படும். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதற்கு முன் ஒரு காலகட்டத்திலே ஒரு தேர்தல் சந்தர்ப்பத்திலே திருகோணமலையிலே சண்முகா மகா வித்தியாலயத்தில் இவ்வாறான ஒரு பிரச்சனை, ஃபஹுமிதா என்ற ஒரு ஆசிரியைக்கு இவ்வாறான ஒரு உங்களுடைய கலாச்சார உடையோடு எங்களுடைய பாடசாலை இந்து பாடசாலைக்குள்ளுக்கு நீங்கள் வர முடியாது என்ற ஒரு பிரச்சனை வந்தது. ஆனால் அந்த ஆசிரியை தனி மனிதியாக ஒரு ஆசிரியராக சட்ட ரீதியான அணுகுமுறைக்கு சென்றார். ஆனால் அந்த இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவர் சங்கங்களாக இருக்கலாம் அல்லது அங்கே இருக்கக்கூடிய எஸ்டிசியாக இருக்கலாம், பாடசாலை அபிவிருத்தி சங்கமாக இருக்கலாம், அவர்கள் சமூகமயப்படுத்தி சமூகத்தினூடாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முற்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பல அரசியல்வாதிகளும் அதில் சம்பந்தப்பட்டார்கள். இதற்காக சுமந்திரன், ஜனாதிபதி சட்டத்தின் சுமந்திரனும் அங்கே இறங்கியிருந்தார். ஆனால் பகுதித ஆசிரியை அவருக்கான நியாயத்தை சட்டத்தினூடாக நீதித்துறையினூடாக பெற்றுக்கொண்டார். அந்த பாடசாலையிலே அதே கலாச்சார உடையோடு அங்கு போய் செல்லுவதற்கான அனுமதியை சட்டம் வழங்கியது. அவர் அங்கு பாடசாலையிலே கடமையாற்றினார், பணியாற்றினார். பின்பு அவருடைய விருப்பத்தின் பேரில் வேறொரு இடத்துக்கு அவர் நான் சாதித்து விட்டேன், எங்களுக்கு இதில் இடம் இருக்கிறது, இதற்கு பின் இவ்வாறான வேலைகளை செய்யாதீர்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறி சென்றார். அதே போல் இந்த விடயத்திலும் கல்முனை வைத்தியசாலை விடயத்திலும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமாக இருந்தால் நீங்கள் சட்ட ரீதியாக அணுகுங்கள், எழுத்து மூலமான ஒரு விடயத்துக்கு வர வேண்டும். அதை விட்டு போட்டு சும்மா சமூக ஊடகங்களில் பேசி மக்கள் ஏனைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் குழப்புவதற்கு வெளிக்கூடக்கூடிய ஒரு சில ஊடகவியலாளர்கள் அவர்களுடைய விடயத்திலே மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் தங்களுடைய முகத்தை காட்டிக்கொண்டு தங்களுடைய முகத்தை நாங்கள் தான் பேசுகிறோம் என்ற அடையாளத்தை காட்டிக்கொண்டு பேசக்கூடிய அவ்வாறான அந்த ஊடகவியலாளர்கள் தான் இந்த வேலையை செய்து வருகிறார்கள். எனவே அந்த விடயத்திலே மக்கள் மிகவும் கவனமாக, முஸ்லீம்கள் குறிப்பாக மிக கவனமாக செயற்பட வேண்டும் என்று நான் தாழ்மையான கோரிக்கையை வைக்கிறேன். ரைட். சமூகத்தில் பேசு பொருளாக இருந்த மிக முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம். நன்றி தாகா ஐன்ஸ்டைன் அவர்களுக்கு இன்றைய தினம் எங்களோடு இணைந்து இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் மிக முக்கியமான விடயங்கள் பேசியிருக்கின்றீர்கள். அண்மையிலே இடம்பெற்ற இந்த பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பந்தப்பட்ட விடயங்கள் குறித்து நீங்கள் விசாரிப்பீர்களோ என்று நான் அதற்கு தயாராக வந்திருந்தேன். ஆனால் அது சம்பந்தமான விடயங்களை விசாரணை அது குறித்த இதுகள் நீங்கள் உண்மையிலே அது சம்பந்தமாக நீங்கள் என்னை அழைத்திருக்கிறீர்கள் என்ற அடிப்படையிலே தான் நான் வந்தேன். நான் இந்த விடயங்கள் இப்போது பேசிய விடயங்கள் உண்மை நான் தயாரான நிலையில் வரவில்லை. இருந்தாலும் அதற்கான ஓரளவு தெளிவுகளையும் விளக்கங்களையும் வழங்கியிருக்கிறேன் ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நிச்சயமாக பாத்தாள உலக நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் நாங்கள் நிறைய பேச விருந்தோம். அடுத்த நேர்காணலில் நாங்கள் அது சம்பந்தமாக பேசலாம்.
தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். தாகா ஐன்ஸ்டைன் அவருடைய கருத்துக்கள் சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுத முடியும். உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலையும் அடுத்த நேர்காணலில் அவரிடம் நாங்கள் பெற்றுத்தர தயாராக இருக்கின்றோம். மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சி சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷன் வின்சன். நன்றி, வணக்கம்.